ஹோம் டவர் vlog நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஹோம் டவர் vlog போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டை வந்து சுற்றி காட்டலான்னு இருக்கோம். சரி எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு முன்னாடி போட்டிருக்க மேட்டு. வாங்க இல்லை வெல்கம் டு அவர் ஹோம். எல்லாரும் அப்படி வாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தை ரூம் பார்த்துலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமு, அப்புறம் வந்து கிச்சனு, சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஹால் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஹாலை டெய்லியுமே பார்க்குறீங்க. நாங்கள் அங்கே தான் இந்த வீடியோ பண்ணுறோம். எல்லாருமே வந்து சேஞ்ச் வந்து பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க, அவுட்டரில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஒரு 2-3 வீடியோ அவுட்டரில் பண்ணி உங்களுக்காக நாங்கள் போட்டோம். சரி வாங்க வீடு. இதுதான் வந்து அத்தை மாமா ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருந்துச்சு. இப்போ ஒரு 1 வீக் தான் ஆகும் இந்த பெட்டு. இங்கே அந்த பெட்டை எடுத்து வெளில போட்டாச்சு. ஏன் வந்து வெளில போட்டாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா இருந்தாங்களா சாமி, அவங்க வந்து சுச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் இல்லை நிறையாவே அதில் போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெளில போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கு ரூமு. அப்படியே கிட்ட வாங்கம்மா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் என்னன்னா கிரைண்டர் மிக்ஸி இருக்கு. அப்படி இருந்துச்சுனாங்க அந்த பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா இது இருக்கு, திங்ஸ் இருக்கு, பாத்திரம் ஃபுல்லாவே. சரியா, அது ஃபுல்லாவே பாத்திரம் இருக்கு. அப்படியே கீழே இருக்குமா. இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டு. இது வந்து நியூவா எடுத்து பெட்ஷீட்டு வாஷ் பண்ணி நல்லா கம்ஃபர்ட்லாம் போட்டு வந்து மடிச்சு வச்சாலும் யூஸ் பண்ணல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓல்டு திங்ஸ் சாரி பழைய ட்ரெஸ் எல்லாமே. அவங்க வந்து குட்டி பாப்பாக்கள் அவ யூஸ் பண்ண ட்ரெஸ் இப்போ வந்து பக்கத்தில் அவங்க வாழ்ந்தால சொன்னாலும் வந்து இங்க இருக்கு. இதெல்லாமே அத்தையோட சாரி, அவங்க ரஃப்யூஸ் யூஸ் பண்றது. இதெல்லாம் அக்காவோட ட்ரெஸ், இதெல்லாம் மாமாவோட ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பேம்பஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாவோட தொல்லைகள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கூடை குழந்தை தொட்டி இருக்குல்ல அது. ஆனா இந்த தொட்டியில ஃபுல்லா ட்ரெஸ் தான் இருக்கு. அந்த குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் இருக்கு. சரி ஓகே வாங்க. இந்த ரூம்ல இருந்தது அவ்வளவுதான், எல்லாமே காட்டிட்டேன். மேல வந்து ஒன்னே ஒன்று காட்ட மாட்டேன். ஃபேன் இருக்கு, ஒரு டியூப் லைட் இருக்கு, ஒரு குண்டு பல்ப் இருக்கு, ஒரு ஆலோட் இருக்கு. அவ்வளவுதான் ரூம்ல இருக்குது, முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் இது இருக்குல்ல, இது போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிச்சு ஒட்டிக்கும். ஒன்றும் இழுத்தா வராது. யார் வீட்டுல நீங்க அடுத்த கேட்டுப்போம். சரி வாங்க. அப்புறம் வந்து நம்ம எங்க போறோம்னா நம்மளோட கிச்சன். வாங்க गाइस, உள்ள வாங்கம்மா. இங்க பாத்தீங்கன்னா லைட் சுவிட்ச் இங்க ஒன்னு இருக்கு, அதையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா பிரைட்டா தெரியும். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். நம்ம ஃப்ரிட்ஜ் தான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். ஃபர்ஸ்ட் நம்ம கீழ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல வாங்க. தோ பச்சை மிளகாய் இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லா இஞ்சி இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா அதோ கொத்தமல்லி இருக்கு, லெமன், நெல்லிக்காய் இதெல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மில்க். இப்போ கொஞ்சம் மில்க் இருந்துச்சு, நாங்க அதை வச்சு காஃபி வச்சு குடிச்சிட்டேன். அம்மா இப்பதான் குடிச்சிட்டு வந்து உங்களுக்காக vlog. இந்த டப்பால இருக்கு பாத்தீங்களா, இது தனித்தனியா காய் போட்டு வச்சுக்கிறதுக்காக நாங்களே ஒண்ணா வாங்கினது. அம்மா இது தரல, ஃப்ரீயா தரல, நாங்க தனித்தனியா எல்லாமே வாங்கினது. இதெல்லாம் ஒவ்வொருல ஒன்று காய். கத்திரிக்காய் இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து சாம்சங்ல எடுத்தது. சாம்சங். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன காய் என்ன கேக்குமா கொச்சாங்க. இது தெரியாம நான் வந்து நீ சமைக்கிற வேற. அதெல்லாம் நான் சும்மா கேட்டு பார்த்தேன். அவருக்கு தெரியுமா டெஸ்ட் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா முள்ளங்கி. எனக்கு தெரியும். உருட்டு சாமி, நல்ல மனசுக்கு நீ தான் பெரியாரா இருப்ப. இது வந்து என்னன்னா இதுதான் கொத்தரங்க. அவர் தப்பா சொன்னாரு, கரெக்டா சொல்லி கொத்தரங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேரட். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய். இதுதான் வந்து வெண்டைக்காய். எஸ், அது அவளுக்காக. ஏன்னா மூடல இல்ல, அதனால அவளுக்காக ஸ்பெஷல் ஆனது. யார் யாருக்கு வந்து வாழைக்காய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புடலங்காய். இது வந்து தக்காளி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஃபுல்லாவே அவ்வளவுதான் இருக்கும். அப்புறம் வந்து எப்பயாச்சும் வீட்டுல வந்து மாவாட்டினாங்கன்னா வந்து வைப்பாங்க. மேல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல எதுவுமே இல்லை. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்க இடமே இல்லை. அந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் இருந்துச்சு மேரேஜ் ஆன புதுசுல. ஏன்னா வந்து மேரேஜ் டைம்ல நிறைய ஃபங்க்ஷன் தாலி பிரிச்சு கொக்குறது அது இதுன்னு வைக்கும். சாக்லேட் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. என்ன
அப்புறம் வந்து ஏன்னா இந்த வீட்டுக்கு வரவங்கள அந்த சின்ன பிள்ளைங்க என்ன போட்டாங்க, அவங்கவுங்க ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். அதெல்லாம் வேஸ்டானு போக சொல்லிட்டு விட்டோம். எல்லாமே சாப்பிட்டாங்க. மாமா இங்க வாங்க, மேல இருக்கலாம் காட்டலாம். மேல இருக்கலாம் நிறைய கொஞ்சம் நிறைய தான் இருக்கு திங்ஸ் எல்லாம் சொல்ல போனோம். இதெல்லாம் பார்த்தா சும்மா ஜஸ்ட் பாத்திரம் மட்டும்தான். எல்லாமே பாத்திரம் தான் மேல இருக்கு ஃபுல்லா திங்ஸ் எல்லாமே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து டால் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் கவர் ஆகிறேன் கேமரால. ஓகே இதெல்லாம் இருக்குல்ல, என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம், சீரகம், மிளகு, கடுகு அந்த மாதிரி. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இந்த கிச்சன்ல சமைக்க மாட்டோம், அதாவது யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு திங்ஸ் வைக்க, எடுக்க, ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு, ஃப்ரிட்ஜ்ல திங்ஸ் எடுக்க, அது மட்டும் தான். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு வீடு இருக்கு, பழைய வீடு ஒண்ணு இருக்கு. அங்கதான் வந்து நம்ம சமைக்கிறது எல்லாமே செஞ்சுப்போம். இந்த இது வந்து இந்த அங்க வந்து குட்டி குட்டி இதுல திங்ஸ் இருக்கும். அது தீர்ந்துச்சுன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய டப்பாயில இருந்து எடுத்து போய் நம்ம வச்சுப்போம். அது நிறைய வாங்கி வச்சுப்போம். ஸ்டாக் வச்சுட்டே இருப்போம். என்னம்மா எஸ் இருக்கு, கீழே இருக்குது அதேதான். இந்த சக்கரை, காபி தூள், சம்திங் அது மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் சோப்பு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வளையல், அண்ணியோடது. அண்ணியோட திங்ஸ் வச்சு காணும் தான் இங்க இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து அண்ணியோட திங்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வாட்ச். அவங்க மாமா சமிதா, அவங்க மாமா வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்காக. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அயன் பாக்ஸ், யாருக்குமே தெரியாது. வேற எதாவது காட்டுறீங்க. இது வந்து வாங்க ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் உங்ககிட்ட. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிக்ஷனரி தானேம்மா? டிக்ஷனரி தான். இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணியோட டிக்ஷனரி. வந்து அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டாங்க, அவங்களோட டிக்ஷனரி இது. வாங்க அடுத்து. இது வந்து அரிசி ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஓபன் பண்ணிருக்கோம், பட் இன்னும் யூஸ் பண்ணல. கொஞ்சமா யூஸ் பண்ண வச்சிட்டோம். கீழே வாங்க, அப்படி கீழே உட்காருங்க. கீழே வந்து என்ன பாத்தீங்கன்னா இதுவும் அரிசி தான். இதுல ஃபுல்லா அரிசி வச்சுட்டு வந்து நீங்களும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாப்பில இருந்து அரிசி எடுத்து சமைக்க கூடாது. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அது வந்து தப்பு. ஏம்மா இது மாதிரி ஏதாச்சும் பக்கெட்ல இது மாதிரி ஏதாச்சும் போட்டு அதுல இருந்து அரிசி எடுத்து சமைச்சுக்கோங்க சரியா. அப்புறமே படியில வந்து அரிசி போட்டு தான் வைக்கணும். அப்படியே வெறும் படியா வைக்க கூடாது சரியா. அவ்வளவுதான். இது என்னது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அது கல்யாணத்துக்கு வைக்கிறது. உன் கல்யாணம் நம்ம கல்யாணத்துக்கு தான் வச்சது. ஓ அப்படியா, சாரி நான் பார்க்கவே இல்லை. அப்புறமே அது மேல வந்தீங்கன்னா இது வந்து சூட் கேஸ். என்ன சூட் கேஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சூட் கேஸ் வந்து என்ன சூட் கேஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சார் வந்து சிங்கப்பூர்ல இருந்தார்ல, அவர் எடுத்துட்டு போன சூட் கேஸ் தான் இது. இந்த மூணு எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணியோட திங்ஸ் இருக்கு. கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்க எந்த சைடு போயிருங்க. இது வந்து ஆரி ஒர்க் திங்ஸ் இருக்குதுல, ஆரி ஒர்க் அந்த நூல் அந்த இது எல்லாமே இதுலதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்ல எதுவுமே இல்ல நினைக்கிறேன். அது என் பேக், சிங்கப்பூர் கொண்டு போறேன் பேக். வாவ், இதுவும் சிங்கப்பூர் கொண்டு போன பேக். அந்த பேக், இந்த பேக் பாத்தீங்கன்னா இந்த பேக் வரேன் சார். இந்த பேக் பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு மாமா வந்து அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவருக்கு வந்து நானும் ட்ரெஸ் கொண்டு போயிருந்தேன். அவரோட ட்ரெஸ் இங்க இருந்து எடுத்து கொண்டு போனதை வந்து இந்த பேக் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அவர் இந்த பேக் ஃபுல்லாவே சாக்லேட் தான். இந்த பேக் ஃபுல்லாவே சாக்லேட் மட்டும் பாப்பாவுக்கு வந்து வச்சு கொடுத்து, பொண்ணுக்கு கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அவளே எல்லாத்தையும் சாப்பிட்டா. பேக் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பேக்னு தெரியும். இந்த பேக் ஃபுல்லா ட்ரால் பேக் ஃபுல்லாவே சாக்லேட் தான் இருந்துச்சு. குட்டி சிலிண்டர் இது தெரியுதா, குட்டி சிலிண்டர். அப்புறம் வந்து நம்ம கிச்சன்ல வந்து அவ்வளவுதான் திங்ஸ். மேல ஃபுல்லாவே வால் ஃபுல்லாவே டைல்ஸ் அடிச்சிருக்கோம். டைல்ஸ் அடிச்சிருக்கோம் இந்த சைடு. இன்னும் இந்த கிச்சன் வந்து யூஸ் பண்ணல இது வரைக்கும். ஏம்மா மேபி யூஸ் பண்ண இதுக்கு எப்படியும் 5 to 7 எப்படியும் கொஞ்சம் 5 years ஆகுமா. இங்க யூஸ் பண்ணுவோமானே தெரியல. அந்த வீடு இருக்கு, அந்த வீடு இருக்குன்றனால இங்க யூஸ் பண்ணாம இருக்கு. சரி ஓகே அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து எந்திரிச்சு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு வந்து எந்த தெய்வம் வந்து உகந்தது ஸோ சொல்லிட்டு வந்து இதாகும். இங்கிட்டுப்பா ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்து அந்த வந்து கர்ப்பம் சொல்லி சொல்லுவாங்க, கர்ப்பம் சொல்லி. அது வந்து அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர், அதாவது எங்களோட குலசாமி வந்து இந்த பேர்லேயே வந்து வீடு அமைந்ததுனால வந்து அந்த வீடு வாஸ்து பார்க்குறவங்க இந்த வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதனால தான் வந்து சரி வந்து நம்ம வந்து அடிக்கடி இந்த எக்கு சிக்கன் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுனால ஸோ அதனால வந்து இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணாம விட்டாச்சு. அப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கு இது வரையும் ஒரு சின்ன நான்வெஜ் முட்டையில இருந்து ஒரு சின்ன அந்த சூப்லாம் சொல்லுவாங்க, அது கூட எடுத்து வந்தது இல்லை இந்த வீட்டுக்கு இது வரைக்கும். என்னம்மா எதுவுமே எடுத்து வந்தது இல்லை. அதனால இது வந்து சைவ வீடு, சாமி வீடு முக்கியமா. சரி ஓகே, கிச்சன்ல அவ்வளவுதான் கைஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சாமி ரூம். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம்,
சாமி வந்து எப்படி சொல்றது, யார் வீட்டையும் இவ்வளோ பெருசா பார்த்துக்க மாட்டேங்க. ஒரு பெட்ரூமே இல்லை அந்த அளவுக்கு சாமி இருக்கு. ஏன்னா சாமிக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த வீட்டில் முக்கியத்துவம். எல்லாருமே லைவ்ல வந்து கேட்டுட்டே இருக்கீங்க என்ன இன்னைக்கு பக்தியான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பக்தி இந்த வீட்டில் வந்து எல்லாருமே சாமி நம்பிக்கை அதிகம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து பூஜை ரூம்க்கு வந்து மாமா அவங்களை கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஸோ வீடு பார்த்தா ரூம் பார்த்தே அவனுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸுக்கே வந்து பூஜை ரூம் வந்து நாங்கள் விட்டுருப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாமிக்கான தேவையான திங்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பத்தி, இது கம்ப்யூட்டர் சாமி சம்திங் இதெல்லாம் சாமி. ஸோ மேல்புறத்தூர் ஆதிபுர சக்தி, இது வெள்ளிங்கிரியா சதுரகிரி அந்த சாமி. கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம பூஜை ரூமோட இது குபேரரை பார்த்தீங்களா, குபேரர் எப்படி காட்சியளிக்கிறார் இருப்பாங்க. குபேரர் முக்கியமாக பாருங்கள் ஆஞ்சநேயர் இருக்காரு, பசு கோமாதா இருக்காங்க, முருகர். இங்கே பாருங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் வந்து ஜஸ்ட் அவருக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம், கீழே பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அதே தான் சேம். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 குத்து விளக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டி பால் காய்ச்சறப்போ வந்து என் கூட வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்து கிஃப்டாக கொடுத்தது இந்த 2 குத்து விளக்குமே. இது யூஸ்வல் வீட்டில் இருந்தது தான். இது லக்ஷ்மி. இது வந்து ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கிருஷ்ணன் ஃபோட்டோ வந்து வாங்கி பண்ணாச்சு. இது வந்து இருக்கா அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான். இங்கேயும் வந்து ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பீரோ வந்து ட்ரெஸ்ஸு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து திங்ஸ் இருக்குது. இந்த பித்தளை இருக்குது, பித்தளை ஐட்டம்ஸ். எஸ் பித்தளையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே இருக்கும். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இது மாதிரி வைப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பக்தி ரொம்ப அதிகம். சாமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முன்னேறினால இந்த ஒரு பெட்ரூம் சைஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கொடுத்துருக்கோம். இது வந்து பூஜை ரூம், இதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூம்க்கு நாங்கள் போக போகிறோம். போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா லைவுக்காக நம்ம பெட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நம்ம இங்க போட்டுருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அது ஒரு சாஸ்திரம். ஆனா நாங்க இன்னைக்கு மாட்டினோம். பெட்டா அப்பா அவங்க சொன்னாங்க இங்க இதெல்லாம் போட்டு இந்த லொகேஷன்ல போடக்கூடாது தப்பு அப்படின்னா மறுபடியும் வந்து மாற்றி இந்த இதுலேயே போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏர் கூலர் ஒன்று இருக்கும். ஏர் கூலர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஏர் கூலர் தெரியும். இந்த ஏர் கூலர் வந்து எங்களுக்காக எடுத்தது கிடையாது. இது வந்து அந்த குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த பொண்ணுக்கான எடுத்து. ஏன்னா வந்து கரெக்டாக அந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயில் அடிக்கும். ஏன்னா வந்து பாப்பாவோட தாங்க முடியாது. ஏன்னா வந்து அவள் சின்ன பொண்ணு தானே, அவளால் தாங்க முடியாது. ரொம்ப இது நைட்டான அழுக ஆரம்பிச்சிடறா. ஸோ அவளுக்காக சேர்ந்து ஏர் கூலர் ஆரம்பிச்சு இப்போ வந்து நல்லா இருக்கனால கொண்டாந்து கொஞ்சம் வந்து அவங்க படிக்க கொஞ்சம் இடம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாந்து இந்த ரூமை போட்டிருக்கு. கரெக்டாக சம்மர் சீசன் மறுபடியும் இந்த ஏர் கூலர் அங்கே போயிடும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் சொன்னீங்களே அக்கா இதே மாதிரி பிள்ளை எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கப்ப வாங்கின பில்லோ. அதுக்கப்புறம் வந்து இது யூஸே ஆகல. அது ஒரு ஓரமா இருக்கு. அது எப்படி இருக்கட்டும். அது வந்து எங்களோட பெட்ஷீட்டை நாங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்குவோம் அந்த பெட்ஷீட்டை. அப்புறம் வந்து இங்கிட்டு வாங்க, இதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம். எங்களோட டாய்லெட் வந்து அட்டாச். ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து எப்படின்னா ஒரு டைம்ல வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் எனக்கு மட்டும் தனியாக வச்சு கொடுத்து உள்ளே இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேனா பென்சில் இதெல்லாம் இருக்கு. இந்த பென்சில் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என் தம்பியோட ரெக்கார்ட் நோட்டு நீ வீட்டுல வெட்டியா தானே இருக்கன்னு சொல்லி எழுதி கொடுன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க அந்த நோட் அங்க இருக்கு. அதை டெய்லி உட்காந்து எழுதுவாரு வேலை இல்லாம சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டீங்க ஸ்கின் கேர் சொல்லுங்க, ஸ்கின் கேர் சொல்லுங்க. ஸ்கின் கேர்னா எதுவுமே கிடையாது, நான் எதுவுமே போட மாட்டேன். நீங்க பாருங்க அவங்களோட மேக்கப் ஐட்டம் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் மேக்கப் ஐட்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா காஜல் போடுவேன் கண்ணுக்கு, அவ்வளவுதான். அப்புறமே பாத்தீங்கன்னா ஐலைனர் போடுவேன். மஸ்காரா இருக்கு பட் ஆனா போட மாட்டேன். ஐலாஷஸ் எல்லாம் கொட்டிடும் சொல்லிட்டு மஸ்காரா வந்து யூஸ் பண்றதே கிடையாது. இது வந்து அவரோட வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச்.
டிப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமா. அது அப்படியே இருக்கு அவ்வளவுதான். இந்த பொட்டு தான் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்டிக்கர் பொட்டு இதுதான் யூஸ் பண்ணுவேன். நார்மலா இதுதான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளவுதான் என்னோட மேக்கப் திங்ஸ். இதுக்கப்புறம் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். லிப்ஸ்டிக் கூட பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஹார்லிக்ஸ்ல இது வந்து எண்ணெய். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வைப்பாங்கல்ல வந்து வேறு இதெல்லாம் போட்டு நான் இப்போதான் ரீசெண்டாக போன இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த டப்பாவோட வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டானிக். இது வந்து நானா குடிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட போட்டோ ஃப்ரேம். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்றதே இல்லை. நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனார் போட்டோ. பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாங்க சின்ன வயசுல. பாத்தீங்களா இவர் அழகா இருக்காரு. இவர் பாருங்க நல்லாவே இல்ல. அப்புறம் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். அந்த இன்விடேஷன் எடுங்க. பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் தான். இந்த பர்ஃபியூம் வந்து போட்டு தீர்ந்துச்சு. நம்ம சார்லி ப்ளூ தீர்ந்துச்சு. இது என்ன ஃபாக் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. டெய்லி வந்து திருச்சிக்கு ஒர்க்கு போய் தான் போட்டுட்டு போறாரு. எதுக்குன்னா எனக்கு ஒண்ணு புரியல. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்கோம். அது இல்லாம இங்கே ஒரு 2 பர்ஃபியூம் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ பான்மேன் சோன்னு சொல்லி இது ஒன்று வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ELன்னு ஒரு பிராண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர்லேருந்து இது வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா மாமா வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க. இந்த பர்ஃபியூம் வந்து அக்காட்ட கொடுத்தாங்க. அக்காட்ட வந்து நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பர்ஃபியூம் அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 பர்ஃபியூம் இருக்கு. இது வந்து முடிஞ்சிச்சு. நான் அடுத்து வந்து பாக் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து 2 இருக்கு. எப்போ தோணுதோ அப்போ எடுத்து வச்சுக்க. அதுக்கு அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இது என்னோட ட்ரெஸ்ஸஸ் தான். என்னோட ஒயிட் எல்லாமே ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கு. எதுவுமே பண்ணல. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட காட்ட நினைச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் இன்விடேஷன். பாத்தீங்கன்னா நீங்க தானே சொன்னீங்க அவசரமா மேரேஜ் பண்ணோம் வந்து எப்படி சொல்றது திடீர்னு மேரேஜ் ஆச்சு அப்புறம் எப்படி இன்விடேஷன்லாம் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து சொல்லிட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட மேரேஜ் இன்விடேஷன் தான். இது பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி போயிடுச்சு. என்னோட லைஃப் வந்து ஒரு புயல் காத்து வந்தாச்சு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். பட் இது வந்து நம்ம செட் ஆகல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அது அடுத்த vlogல போடுது. அது வந்து என் லைஃப்ல வந்து இன்னொரு புயல் காத்து அது வந்து என்னோட vlogல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து யார் மேலே எந்த தப்பும் இல்லை. அதெல்லாம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நடந்துச்சு. அவ்வளோதான் நடந்துருச்சு கொடுத்துட்டு அதை விட்டுறலாம். எப்படியோ இது வந்து எங்க கிடைச்சது இல்லை. யதார்த்தமா போய் எனக்கு கிளீன் பண்ண போற பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் கூட இங்க பார்த்தா இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல எனக்கு. இதை பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 3 டைப் நான் வச்சிருக்கேன். இது ஒன்று, இந்த ரெட்ல ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ. இது மூணு வந்து 3 டிஃப்ரெண்டா அடிச்சிச்சு. பாத்தீங்களா? சரி ஓகே ஹார்ட் போலாமா? அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பீரோ தான். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பீரோ மேலுக்கு ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து ஒய்ஃப் பண்ணது. இது வந்து என்னோட பேக். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிற காலேஜ்லேருந்து வர்றப்ப திடீர்னு சரி பரிகாரம் பண்ண தானே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படினாலும் திரும்பி காலேஜ் வரணும்னு சொல்லிட்டு பேக்கோட அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே இங்கே கூட்டு வந்தாங்க. அந்த பேக் இங்கே இருக்கு. அதை வச்சிருக்கேன். இதாச்சும் கூட யூனிஃபார்ம் வந்து இருந்துச்சு. அது மகாத்மா யூனிஃபார்ம். சரி நான் காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான். நம்ம ரூம்ல நம்ம ரூம்ல இருக்கிறது அவ்வளோதான் திங்ஸ். நாங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் காட்டல. அதெல்லாம் வேண்டாம். இது வந்து எங்க அம்மா என் அம்மா வந்து என் ஃபேமிலியை காட்டுங்க. ஸோ இதுதான் இது வந்து என்னோட அம்மா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காங்க. அது உட்காந்துருக்காரு. அவர் வந்து இந்த போட்டோ தான் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இருக்காரு. ஸோ வாழ்க்கை சின்னதாக வந்து தான் மாட்டியிருக்கோம். வந்து
வந்து நடந்தது. இப்போ இங்கே மேலே ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக ஒரு இது இது மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலர் லைட்டு, இங்கே வந்து கோல்டு கலரு, அது வந்து க்ரீன். நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட் தான் ஹைலைட். நல்லா தெரியும். அது நல்லா இருக்குமே சொல்லிட்டு நம்ம லைட்ட போட்டு தான் வீடியோல பண்ணுவோம். கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று இருக்கு. எல்இடி டிவி வந்து மாட்டணும். அது வந்து அப்பா வந்து மாட்டோம்னா கொஞ்சம் கீழே தான் போடுறாரு. நான் எதைய மாட்டோட எனக்கு எதுவுமே தெரியலையா, அதனால கொஞ்சம் நல்லா தூக்கி மாட்டிட்டு இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து வந்து கல்வி ஊற்றி வச்சுட்டு அந்த அளவுக்கு வந்து மாட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஃபேனு கெஸ்ட் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஃபேனு. கீழே இருக்க இந்த டப்பா இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. புக்கு சாமி பாப்பாங்க அது விளையாட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ற காயெல்லாம் இருக்கும். இப்படி வந்து ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கத்தி வேற கொடுத்துருப்பாங்க கட் பண்றதுக்கு. அதை வச்சு வீடு ஃபுல்லா வந்து போட்டுருவோம். நம்மளால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி எதுக்குள்ள போட்டு வச்சாச்சு. அது அப்படியே பத்திரமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா டஸ்ட்பின் ஆனா எதுவுமே கிடையாது. இருக்கு குப்பை இருக்கு. இங்க பாத்தீங்களா இல்லையா, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்காங்க, ஒண்ணு கூட தரவே இல்லை. எப்ப நீங்க சொல்லுங்க காலையில சித்தி காலையில சாப்பிட்டு ஓகே. இதோட வந்து நம்ம வீட்ல இருக்க எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இன்னும் வந்து பழைய வீட்ல இருக்க திங்ஸ் மட்டும் தான் காட்டல. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோ நீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பா போடுறோம். வேற ஏதாச்சும் இந்த வீட்ல நம்ம காட்டாத ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கண்டிப்பா நாங்க வந்து இன்னொரு வீடியோவாவும் போடுறோம். இல்ல டவுட் இருந்தா நம்ம கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. So love you all. நம்ம வந்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Bye guys.